குற்றஞ்சாட்டுறதுக்கு எது வேணாலும் பேசலாம். அதிகாரத்திலே உங்களால் அமர முடியவில்லை என்ற காரணத்தினால் உண்மையோ பொய்யோ திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு என்பது இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒத்த கருத்தோடு ஏன் செயல்படக்கூடாது? குற்றம் சாட்டுறதுக்கு சொன்னோம்னா யார் வேணாலும் குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பேசலாம். அதே எதிரணியிலே இருக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியிலே ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, தலைவர் என்றவர்களே நான் என்ன நினைப்பேன், நீங்கள் புதிதாக இந்த பணியை துவங்கி இருக்கிறீர்கள், இதில் தேக்கம் இருக்கிறது, தவறு இருப்பது போல் இருக்கிறது, தயவு கூர்ந்து திருத்தி கொள்ள வேண்டும் என்று தான் அறிவுரை கூறுவோம். அதில் நம்ம முதல் முறையாக பேசுகிறவர்கிட்ட நம்ம கேலியாக பேசுவதோ கிண்டல் செய்வதோ கூடாது. காரணம், அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், அதிகாரத்தில் இன்றைக்கி அமர்ந்திருக்கிறார்கள். அதிகாரத்திலே உங்களால் அமர முடியவில்லை என்ற காரணத்தினால தான் இன்றைக்கி எதிரணியிலே இருக்கிறீர்கள். அதனால் அதில் போய் நீங்கள் கோபம், தாபம், பொறாமை இதெல்லாம் காமிக்கக்கூடாது. இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், வானதி சீனிவாசன் பாஜகவும் திமுகவும் கூட்டணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் அதாவது அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பர்களும் இல்லை, எதுவும் சாதிக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி இன்கேஸ் வரும் பட்சங்களில் உங்களுடைய இப்போ கருத்தை என்ன? நீங்கள் பொதுவாக அரசியல் சூழல் இந்த ஆட்சிக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு உண்மையோ பொய்யோ அதிகாரப்பூர்வமாக வரவில்லை என்றாலும் கூட திமுகவும் அதிமுகவும் ஒரே நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு என்பது தான் தொலைக்காட்சி பத்திரிகை செய்தியாக மிக பிரபலமாக பார்த்தோம். அது ஒரு பிரபலமான செய்தியாக அதிகாரப்பூர்வமாக இல்லை என்று வந்தாலும் மற்ற எந்த செய்தியாக இருந்தாலும் அதற்கு இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு அகில இந்திய அளவிலே வளமான தமிழகத்தை இன்றைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு வலிமையான பாரதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளெல்லாம் செயல்படுத்த முயற்சிக்கிறது. அதற்கு ஒத்த கருத்தோடு ஏன் செயல்படக்கூடாது என்பது தமாகவினருடைய எண்ணமாக இருக்கிறது. இல்லை, தற்போது ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான கருத்திற்கு தலைவர் என்ற முறையிலே இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. இடைத்தேர்தல் வரும்போது கட்சியினுடைய முடிவு இறுதி முடிவு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.